ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேஜிஎஃப்ல நம்ம பார்த்துட்டு வெளில வரப்போ நமக்கு எல்லாமே தெரியும், அந்த கதை லைன் தெரியும், அவர் ஏன் இதெல்லாம் பண்ணாருன்றது தெரியும். அது மட்டும்தான் இந்த இடத்துல மிஸ்ஸிங். மற்றபடி எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ படத்தில் வந்து ஸ்ருதிஹாசன் அவங்களுடைய ஃபோட்டோ இந்த ஃபர்ஸ்ட் லுக்லாம் பார்த்ததுக்கப்புறமா வந்து அவங்களோட கேரக்டர் என்னவா இருக்க போகுதுன்ற ஒரு விஷயம் எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துச்சு. அவங்கள மையப்படுத்தி தான் இந்த சலார் படம் வந்து கதை ஆரம்பிக்குது. அவங்க வந்து கடைசியாக சேஃப் ஆனாங்களா இல்லையா அப்படின்றத நோக்கி தான் வந்து நகருது இந்த சலார் படம். அவங்களும் நிறைய இடத்துல அவங்களுக்கு உரித்தான அந்த ஒரு பாடி லாங்குவேஜ், அவங்களுடைய அந்த டயலாக்ஸில் வந்து ஒரு சில இடங்களை சிரிக்க வைக்கிறாங்க, ஒரு சில இடங்களில் வந்து நம்மளை வந்து கதைக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்க தான் படத்தில் வந்து ஆடியன்ஸ் நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணி அந்த சலார் யூனிவர்ஸ்குள்ளே இருக்கிறது வந்து ஸ்ருதிஹாசனுடைய கேரக்டர் தான். ஏன்னா அவங்க தான் ஒவ்வொரு ஃப்ளாஷ்பேக்கும் கேட்டு இப்படிலாம் நடந்திருக்கோ அப்படின்ற ஒரு கேட்குற கேரக்டர். அவங்க வந்து கேட்குற ஒவ்வொரு இடங்களும் நமக்கு தோணும் இந்த மாதிரி தான் நடந்திருக்கான்னு. ஸோ ஸ்ருதிஹாசன் கேரக்டர் இஸ் நத்திங் பட் நம்ம தான் இந்த ஆடியன்ஸை தான் கனெக்ட் பண்ணியிருக்காரு பிரசாந்த் நீல். அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க.